Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் let us start. First and foremost article பாருங்க, Parliament's historic law and extended wait for women. Yes, we are talking about 33% reservation for women. Is it a historic reform or delayed justice? அதுதான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் டேக்ஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு மெயின்ஸ் GS2 social justice. In that way, we are talking about gender justice and government policies and interventions. Yes. And in GS1, we have role of women, right? And the topic நமக்கு include பண்ணலாம். Okay. So let us start. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 2023. உங்களுக்கே தெரியும், நம்ம பார்லிமெண்ட் வந்து ஹிஸ்டாரிக் லா அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுலேயே நம்ம கவர்மெண்ட் தான் வந்து இந்த லாவை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை வந்து 2023 பாஸ் பண்ணாங்க. இட் ரிசர்வ்ஸ் 33% சீட்ஸ் ஃபார் விமன் இன் போத் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். ரெண்டுலேயுமே நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா அதுலேயும் சரி அண்ட் ஆல்சோ லோக்சபாலையும் சரி 1/3 ஆஃப் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் விமன் அப்படிங்கிற லாவை தான் நமக்கு விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. And that was hailed as a historic step for gender justice and political empowerment. Political empowerment of whom? Of us women. Okay. But implementation அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இட் இம்ப்ளிமெண்டட்? நமக்கு அப்கமிங் எலெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டேட்ஸில் நடக்க போகுது இல்லையா, ஜென்ரல் எலெக்ஷன். அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா? கிடையாது, இல்லை. அது ரெண்டு விஷயத்தோட கனெக்ட் ஆகுது. ஒன்று வந்து சென்சஸ், இன்னொன்று வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். ஓகே. அண்ட் சென்சஸ் உங்களுக்கே தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்னது? ரீட்ராயிங் ஆஃப் பவுண்டரிஸ். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மொத்தமாக இந்தியாவில் சேர்த்திங்கனாலே ஒரு 4000+ இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு லோக்சபா சீட்ஸ் பற்றி தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் 543 சீட்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இந்த நம்பர்ஸ் வந்து மாறும் கண்டிப்பாக. அண்ட் லோக்சபா சீட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கோ அப் அன்டில் 888. ஓகே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இப்போ ரீசன்ட் பார்லிமெண்ட்ரி பில்டிங்கும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? சரி, இதுக்கும் நமக்கு விமன் ரிசர்வேஷனுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சம்மந்தம் இருக்குது. லெட் அஸ் see. டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணுது இல்லையா, அந்த டிலே வந்து ரெண்டு விஷயத்தையோட லிங்க் ஆகிருக்கு. ஒன்று வந்து சென்சஸ், இன்னொன்று வந்து டீலிமிட்டேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் 2026க்கு அப்புறம் நமக்கு சென்சஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்கல்ல 2027ல், அதை கண்டக்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ டீலிமிட்டேஷனும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. நமக்கு 2021ல் நியாயமாக பார்த்தா நமக்கு இந்த 10 year கேப்பில் வந்து இந்த சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். பட் நமக்கு அப்போ கோவிட் டைமில் கண்டக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிலே ஆகி இப்போ ஃபைனலாக 2027ல் கவர்மெண்ட் வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ்லாம் கூட நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. எஸ், இட் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். எஸ், ஃபர்ஸ்ட் எவர் டிஜிட்டல் சென்சஸ் பார்த்தோமா, லைக் பாப்புலேஷன் டேட்டா கலெக்ஷன் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி டிஜிட்டலைஸ்ட். ஸோ அதுதான், அது வந்து நமக்கு ஆல்ரெடி டிலே. அண்ட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் நம்ம புது சென்சஸ் வர்ற வரைக்கும் ஃப்ரோசனாக இருக்குது. கான்ஸ்டியூஷன் படியே 2026 வரைக்கும் ஃப்ரோசனாக இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கே 2029 இல்லைனா அதுக்கும் தாண்டி 2034 ஆகிரும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு மேஜர் இஷ்யூவே. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் விமன் எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. பட் அதில் நீங்களே ஒரு செக் வைக்கிற மாதிரி பண்ணுறது நமக்கு வந்து அந்த ஜஸ்டிஸை ப்ராப்பராக கிடைக்க விட மாட்டேங்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ். அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனரான மிஸ்டர் SY குரேஷி. அண்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு எக்ஸாம் வர்தி கண்டென்ட், ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் பீரியட்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 2027ல் சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 2027ல் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸே ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே ஒரு 12 to 18 months ஆகும்.
ஓகே. ஸோ அதுலயே நமக்கு 2029 அந்த மாதிரி வந்துரும். அதுக்குள்ள நமக்கு நெக்ஸ்ட் எலக்ஷனே வந்துரும். ஸோ அந்த எலக்ஷன்ல ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன், ஏன்னா நமக்கு சென்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரசிடென்ட் ஆஸ் பெர் ஆர்டிகல் 82 டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிஷனோட எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாரி எல்லா கான்ஸ்டிட்யூவன்சியோட பவுண்டரியும் ரீட்ரா பண்ணி அந்த ப்ராசஸ் முடியறதுக்கே ஒரு 3 இயர்ஸ் மேல ஆயிரும். ஸோ நமக்கு 2029 எலெக்ஷன்ல இந்த ப்ராசஸ் வந்து லைக் இந்த ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு ஆப்வியஸா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு 2034 அகைன். ஸோ அந்த எலெக்ஷன்ல தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, நமக்கு கொண்டு வந்த இந்த ஆக்ட், இந்த ஹிஸ்டாரிக் பில் நாங்க பாஸ் பண்ணிட்டோம். இந்த ரிசர்வேஷன் வந்து நமக்கு வந்து விமென்க்கு 33% இடஒதுக்கீடு மகளிருக்கானது அவங்களுக்கு குடுத்துட்டோம் அப்படிங்கிறது 2023ல சொல்றாங்க. பட் ஆக்சுவலி இதுவே நமக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு இதுவே நடக்குது. ஆனா இதோட ரியாலிட்டி ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு டெக்கேட், இட்ஸ் கோயிங் டு டேக் அ டெக்கேட், ஒரு 10 இயர்ஸ். ஜஸ்ட் இமேஜின். அதுதான் நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் வெயிட்டிங்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வேணுங்கிறது க்கான பில்லு வந்து 1996ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா அது நிறைய தடவை வந்து அப்போசிஷன், அதாவது எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு நிறைய தடவை லேப்ஸ் ஆகி திருப்பி வந்து 2010ல வந்து ராஜ்யசபால பாஸ் பண்றாங்க அகைன். ஆனா அது லோக்சபால பாஸ் ஆகல, லேப்ஸ் ஆயிருது. ஏன்னா இதுக்குள்ள நமக்கு நிறைய தடவை லோக்சபா டிசல்யூஷனும் நடந்திருக்கும். ஸோ அதனாலேயே இந்த பில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டைம்லேயே பாஸ் பண்ண முடியாமையே போயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், இதுவே வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு பில்லு. அது வந்து ஆக்டாக மாறுறதுக்கே நமக்கு ஒரு 2023 ஆயிருக்கு, ஆஃப்டர் டெகேட்ஸ் ஆஃப் டிபேட். பட் இப்போ இந்த டிலேங்கிறது பொலிட்டிக்கல் ஹெசிடேஷன், அதாவது பொலிட்டிக்கல் பீப்புளே அவங்களுடைய அன்வில்லிங்னஸை காட்டுற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்டர்னல் பார்ட்டி ரெசிஸ்டன்ஸ், உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து தடுக்கிற ஒரு விதம். இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டீலிமிட்டேஷன் எதுக்குப்பா? சரி, சென்சஸ் வரைக்கும் சொல்கிறீங்க, ஓகே. சென்சஸ் வச்சு இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 2029 எலெக்ஷனுக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே இந்த 33% சீட்ஸை. அது ஏன் நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்ணுறீங்க? டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்ணணுன்னு அவசியமே இல்லைல்ல. லைக் டீலிமிட்டேஷன்றது என்னது? கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து நீங்கள் ரீட்ரா பண்ண போகிறீங்க. அதுக்கும் விமனுக்கு கொடுக்க வேண்டிய சீட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ராக்டிக்கலி ஒரு சொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு 543 சீட்ஸ் இருக்கா? ஆல்மோஸ்ட் ஒரு 180 சீட்ஸ், 1/3 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 180 சீட்ஸ் வந்து விமனுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 543ல் 180, ஆல்ரெடி இந்த 180ல் யார் இருக்கா? மென் இருக்காங்கல்ல. ஸோ அந்த சீட்ஸ், அந்த 180 மென்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விமனுக்கு சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ஃபீஸிபிளான விஷயமா இருக்காது. கரெக்டா? எஸ், ஆல்ரெடி சிட்டிங் மேல் எம்பி ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே அன்அக்செப்டபிளாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பார்ட்டியில் இதான் கேண்டிடேட், இதுதான் லீடர், இந்த கான்ஸ்டியூவன்சியோட எம்பி இவங்க தான் எலெக்ட் பண்ணியிருக்கிறப்போ அதை வந்து ஏன் அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும்? ஸோ அந்த ரிசோர்ஸை வந்து ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அண்ட் இப்போ சப்போஸ் வந்து நமக்கு டீலிமிட்டேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 500+ சீட்ஸாக இருக்கிறது இப்போ 800+ சீட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதில் நேச்சுரலி நமக்கு வந்து 180 வந்து விமனுக்கு கொடுக்கறதுன்றது பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நமக்கு 543, இங்கே 800 - 543 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 200+ சீட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்க போகுது. ஸோ அதில் 180+ வந்து எனக்கு லைக் எந்த பர்சன்ட் வந்து 33%ல் இருக்கோ அதில் வந்து எனக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறது வந்து அவ்வளோ பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் தாட் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட். ஓகே, லைக் எந்த அளவுக்கு வந்து நமக்கு விமனுக்குரிய ஜஸ்டிஸ் வந்து இன்னும் டிலே ஆகுறதுக்கான ரீசன் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பில்லில் சரி இந்த ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஆக்டில் வேறு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நோ சப் ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி விமன். இந்த ஆக்டில் வந்து நமக்கு எஸ்சி எஸ்டி விமனுக்கான ரிசர்வேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் ஓபிசி விமனுக்கு வந்து எந்த விதமான ரிசர்வேஷனும் மென்ஷன் பண்ணப்படலை, வித் ஹூ கான்ஸ்டிடியூட் 40% ஆஃப் இந்தியாஸ் ஃபீமேல் பாப்புலேஷன்.
இந்தியாவோட ஃபீமேல் பாப்புலேஷன் மொத்த மகளிர் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 40% இருக்கிறது இந்த ஓபிசி விமன் தான். அவங்களுக்கான ரிசர்வேஷன் பண்ணி இந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது. தென் அகெயின் டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்ணது இன்னும் இந்த ப்ராசஸை வந்து இன்னும் டிலே பண்ணுது. ஸோ இந்த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ஆக்சுவல் பெனிஃபிட் கிடைக்கிறதை இன்னும் டிலே பண்ணுது அப்படிங்கிறது நம்ம என்ன காரணன்றதை பார்த்துட்டோம். ஃபியர் ஆஃப் பொலிட்டிக்கல் டோக்கனிசம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிட்டிங் MLAs and MPs. ஓகே, ஃபியர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிட்டிங் மேல் MPs. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் விமன் ரிசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கரெக்டாக இந்த ரீட்ராயிங் ஆஃப் பவுண்ட்ரிஸுங்கிறத எதை அடிப்படையாக கொண்டு நடக்கும்? மேஜராக பாப்புலேஷன். கரெக்டாக இப்போ யூபி வந்து என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, எனக்கு வந்து லோக்சபாவில் இத்தனை சீட்டு கொடுங்க, ராஜ்யசபாவில் இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்திருக்கோம். கரெக்டாக அப்போ நமக்கான சீட்ஸ் அப்போ நேச்சுரலி குறைஞ்சிருமா? அப்போ யாரோட ரெப்ரசன்டேஷன் இங்கே அதிகமாக இருக்குது? நம்ம வந்து ஒரு நியாயமான விஷயம், சரிப்பா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ணுறோம். ஆனால் நமக்கான ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுமா அப்படின்னா அந்த டீலிமிட்டேஷனில் இது ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த சீட் ரீடிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஆல்ரெடி இஷ்யூ இருக்குது. அப்படிங்கிறப்போ இதோட ஏன் விமன் ரிசர்வேஷனையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஆத்தருடைய கொஸ்டினாக இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ கன்சர்ன்ஸ், இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் கண்டக்ட் சென்சஸ் சூன். சென்சஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா சொல்ல முடியாது, இப்போ வந்து நமக்கு வந்து வி ஆர் மோர் டிஜிட்டலைஸ்ட். கரெக்டாக? ஸோ அந்த 12 to 18 months அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப குவிக்காக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம். ஸோ சென்சஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த டீலிமிட்டேஷனை வந்து அந்த ரோட் மேப் எப்படி இருக்க போகுதுன்றதை கிளியர் கட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது. லைக் விமன் ரிசர்வேஷனையும் நம்ம வந்து இன்கல்கேட் பண்ணணும், அதே நேரத்தில் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷனும் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்? அண்ட் ஆல்சோ ஓபிசிக்காரிய சப் கோட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும். தென் என்ஷூர் லா டசன்ட் ரிமைன் சிம்பாலிக். ஸோ லா வந்து ஒரு லா கொண்டு வந்தீங்கன்னா அது சிம்பாலிக்காக ஜஸ்ட் பேருக்காக மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துங்க, ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டாரிக் லா. நமக்கு வந்து விமனுக்கு வந்து ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், 50% சீட்ஸ் ரெப்ரசன்டேஷன்றது கூட இல்லை, ஜஸ்ட் 33% ரிசர்வேஷன். அது வந்து கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து எந்த எலெக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, so next news article, a new CPI base, a clearer inflation signal. Yes, this is about CPI base year revision. நமக்கு base year 2012 இருந்து 2024 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனுடைய CPI டேட்டா வந்து இப்போ ரீசெண்டாக, அதாவது இந்த Jan 2026க்கு இந்த நியூ பேஸ் இயரில் வந்து நமக்கு CPI டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடான ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இது. ஸோ சிலபஸ் டேக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக நம்ம வந்து சிபிஐ பேஸ் வந்து ரிவைஸ் பண்ணோம்? ஃப்ரம் 2012 to 2024 எதுக்காக அப்டேட் பண்ணோம்? டு ரிஃப்ளெக்ட் கரண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ். ஏன்னா நமக்கு கரண்ட் கன்சம்ஷன் வந்து நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. 2012 யூஸ் பண்ணுறதுல இப்போ என்ன மாதிரியான கன்சம்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்றத இந்த சிபிஐ டேட்டா கேப்சர் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நிறைய சர்வீசஸ்க்கு இப்போ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்கள், நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது, பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ அந்த கன்சம்ஷன்லாம் வந்து இதில் பழைய பேஸ் இயரில் வந்து நம்மளால் வந்து கேல்குலேட் பண்ண முடியலை. அப்படிங்கிறதுக்காக டு ரிஃப்ளெக்ட் கரண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன் நம்ம வந்து இந்த நியூ பேஸ் இயர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் வாட்? பேஸ்ட் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ஆஃப் 2024. ஓகே, அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்கும். லைக் ரொம்ப வைடன் பண்ணி அதிலே நிறையா கேட்டகரிஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அதை வந்து இப்போ ரீஆர்கனைஸ் பண்ணி ஒரு 12 டிவிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் டூ ஆஸ் பர் COI COP 2018. எதுக்காக அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 12 டிவிஷன்ஸ் என்னங்கிறது நமக்கு இந்த சார்ட்டில் இருக்கும். பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் அக்கார்டிங் டு COI. ஓகே, அக்கார்டிங் டு பர்பஸ். ஓகே,
என்னென்ன 12 கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பர்சனல் கேர், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அக்காமடேஷன், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஹெல்த், தென் ஹவுசிங், வாட்டர் அண்ட் அதர் ஃபியூவல்ஸ், க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர், தென் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், அண்ட் தென் பான், டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து சிபிஐ ஜென்ரல் ஆர் சிபிஐ கம்பைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வி ஹாவ் சிபிஐ கம்பைன்ட், வி ஹாவ் சிபிஐ ரூரல், வி ஹாவ் சிபிஐ urban, அண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து சிபிஐ டேட்டா செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ணுவோம். அண்ட் சிபிஐ கம்பைண்டுங்கிறது தான் நமக்கு ஓவராலாக கன்சியூமர்ஸோடைய பையிங் பேட்டர்னை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, கன்சம்ஷன் பேட்டர்னை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வெயிட் ஆஃப் ஃபுட்டுக்கான வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து அது குறைஞ்சிட்டு ஹையர் வெயிட் ஃபார் ஹவுசிங், ஹெல்த், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், பர்சனல் கேர் இதுக்கான வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தே ஹாவ் கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இந்த சிபிஐலையும் இப்போ வெயிட்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ முன்னாடியை விட இப்போ வந்து ரூரல் கன்சம்ஷன் பேட்டர்னையும் கொஞ்சம் பெட்டராகவே கேப்சர் பண்ணுறது. லைக் ரூரல் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சிபிஐ டேட்டாவில் வந்து ரிவைஸ் பண்ணி நமக்கு வந்து பெட்டராக அதை கேப்சர் பண்ணுறதுக்கான இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஐக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? சிபிஐன்றது ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் லெவல் கம்பேர்ட் டு பேஸ் இயர். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் உங்களுக்கு நான் இந்த டேட்டா பாயிண்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் உஷா ஆஸ் அ பர்சன். உஷான்ற பர்சன் நமக்கு 2024 இப்போ ஜான்வரி மந்த் 2024 எடுத்துக்கோங்களேன். அப்போ வந்து 100 rupeesக்கு ஒரு பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து தட் இன்க்ளூட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுட் அண்ட் பெவரேஜ், தென் ஹவுசிங்க்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, க்ளோதிங்க்கு, நம்ம 12 கேட்டகரிஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து 100 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு 2026 இந்த சேம் செட் ஆஃப் பாஸ்கெட் வந்து இட் காஸ்ட் ஹர் 104.46 rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரைஸ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, 100 rupeesக்கு வாங்கின அதே பாஸ்கெட்டு ஷீ இஸ் பையிங் இட் இன் த 2026 வித் 104.46 rupees. ஸோ இட் ஷோஸ் த இன்ஃப்ளேஷன். ப்ரைஸ் லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே டேட்டாவாக இருக்கிறது. ஸோ 2024 பேஸ் இயருங்கிறது நம்ம வந்து அதுலேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறது தான். ஸோ இது வந்து 2024 ஜானில் 100னா 2025 ஜானில் பாருங்கள் 101.67 இருந்திருக்கு. அதே இப்போ நமக்கு கரண்ட்டாக போன மாதம் மெஷர் பண்ணது பார்த்தீங்கன்னா 104.46. ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் அப்ராக்சிமேட்லி 2.75% இருக்குது. அண்ட் இட் ஷோஸ் ஹவு எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஹஸ் பிகம் ரிலேட்டிவ் டு பேஸ் இயர். ஸோ நமக்கு பேஸ் இயர் 2024 இருந்து இப்போ 2026 லைஃப் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டுது. ஓகே, அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது ஸ்பீட் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ், ப்ரைஸ் லெவல் எந்த அளவுக்கு வேகமாக உயருது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கா? புரிஞ்சிச்சா? பேஸ் இயர் எதனால் சேஞ்ச் பண்ணோம், அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது, கன்சம்ஷன் பேட்டர்னை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறது. அண்ட் நமக்கு இது ஃபர்தராக டேட்டா பாயிண்டில் இருக்கக்கூடிய டேட்டா தான். டாப் இன்ஃப்ளேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜான் 2026 ஸ்டேட் லெவல் இன்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தெலங்கானாவில் பார்த்தீங்கன்னா 4.92%, கேரளாவில் 3.67, தென் தமிழ்நாடு 3.36. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்டு, லைக் இங்கே இருக்கக்கூடிய ஹவுசிங், தென் அதர் டிரான்ஸ்போர்ட், என்டர்டெயின்மெண்ட் இதனுடைய காஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி. அதனாலேயே இங்கே இன்ஃப்ளேஷன் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ராஜஸ்தான் அண்ட் கர்நாடகா, இதில் வந்து ராஜஸ்தான் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் முன்னாடி வந்து அந்த ரூரல், ஏன்னா மேக்ஸிமம் ராஜஸ்தான் வந்து ரூரல் எக்கானமியாக இருக்குது, பட் அங்கே இருக்கக்கூடிய ரூரல் யூட்டிலிட்டிஸை வந்து மெஷர் பண்ணுறதுங்கிறது முன்னாடி இருந்த சிபிஐ டேட்டா படி வந்து கிடையாது. லைக் முன்னாடி வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அந்த ரூரல் யூட்டிலிட்டிஸ் கன்சம்ஷனை வந்து ரூரல் கன்சம்ஷனை வந்து கேப்சர் பண்ணலை. பட் இந்த சிபிஐ வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால ராஜஸ்தானுடைய இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் கர்நாடகா 2.99%. ஓகே, ஸோ ட்ரிவன் பை வாட்? சர்வீசஸ் காஸ்ட், ஹெல்த்து, ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட் இதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாகி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த ஜான் 2026 வித் நியூ சிபிஐ பேஸ் இயர் டேட்டா நமக்கு காட்டுது. ஓகே, அண்ட் இதை எதுக்கு ஆர்பிஐயோட கனெக்ட் பண்ணோம்? ஆர்பிஐக்கு ஏன் இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட்? ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆர்பிஐ வந்து
WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் பண்ண மாட்டாங்க. சிபிஐ வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் இந்தியன் எக்கானமிக் சுச்சுவேஷனை வந்து, அதாவது கன்சம்ஷன், ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஜட்ஜ் வெதர் இன்ஃப்ளேஷன் இஸ் டெம்பரரி, ஃபுட் ட்ரிவன். ஏன்னா ஃபுட் வந்து ஃபுட் ப்ரைஸுங்கிறது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், அது வந்து டெம்பரரி. ஸோ அது வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து டெம்பரரி ஃபுட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷனா இல்லை ஸ்ட்ரக்சரல் சர்வீசஸ் ட்ரிவன் இன்ஃப்ளேஷனாங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த சிபிஐ டேட்டா வந்து காட்டும். ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷனாக என்னது? ஆப்வியஸ்லி ஸ்ட்ரக்சரல் தான். ஏன்னா நமக்கு சர்வீசஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக ஹெல்த், ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அண்ட் தென் எஸ், சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் டென்ஸ் டு பி ஸ்டிக்கி அண்ட் பர்சிஸ்டன்ட். சர்வீஸ் இன்ஃப்ளேஷன் லைக் இப்போ ஒரு ஹவுசிங் வந்து ரெண்டல் வந்து ப்ரைஸ் கூட இருக்குன்னா அது இமீடியட்டாக இறங்கிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட் வில் லாஸ்ட் ஃபார் லாங்கர் இயர்ஸ். ஸோ அதுதான். அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ். இதை வச்சு தான் நமக்கு ஆர்பிஐ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதும் குறைக்கிறதும் இல்லை நியூட்ரலாக இருந்துக்கலாம்ப்பா, நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுமா இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் மேட்டர்ஸ் ஃபார் ஆர்பிஐ. ஸோ ஃபைனலி கீ டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் டேட்டா பாயிண்ட் என்னென்னா, நமக்கு நியூ சிபிஐ பேஸ் கிவ்ஸ் கிளியரர் இன்ஃப்ளேஷன் கோல்ஸ். ஒன்று. ரெண்டாவது, கேப்சர்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ஸ் இன் ஸ்பெண்டிங். மூணாவது, சர்வீசஸ் நவ் சென்ட்ரல் டு இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்வீசஸ் வந்து இது பண்ணிக்கலாம். தென் பெட்டர் டூல் ஃபார் பெட்டர் டூல் ஃபார் மானிட்டரி பாலிசி ஃபார்முலேஷன். ஆப்வியஸ்லி மானிட்டரி பாலிசி கமிட்டி இதை வச்சு நமக்கு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் லான்ச்சஸ் ஃபுல் டெல்லி மீரட் RRTS காரிடார். சாரி கைஸ். ஓகே, RRTS அதாவது ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்த வேர்டுலேயே நமக்கு மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது விதின் ஒன் சிட்டி ஆர் பிட்வீன் சிட்டிஸ், லைக் அந்த லொக்காலிட்டி அந்த ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ தட் ஷுட் பி ரேபிட்னா ஆப்வியஸ்லி ஹை ஸ்பீட் ஆர் செமி ஸ்பீட். ஓகே, அண்ட் transit system transportation தான். ஓகே, ஸோ RRTS இஸ் அ பிராண்ட் நியூ மோட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசைன்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் NCR. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக எந்த ரீஜனுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லி. ஓகே, அண்ட் இது எந்த ரூட்டை கனெக்ட் பண்ணுது? டெல்லி அண்ட் மீரட் காரிடார். லைக் ஃப்ரம் டெல்லி டு யூபி ஆல்மோஸ்ட் ஒரு 82 கிலோமீட்டர் லாங் வித் 22 ஸ்டேஷன்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து ரெயில் பேஸ்ட் செமி ஹை ஸ்பீட் ஹை ஃப்ரீக்வன்சி சிஸ்டமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமையும் இன்டகிரேட் பண்ணுது. இந்தியன் ரயில்வேஸ், மெட்ரோஸ் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, அண்ட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், சாரை அலி கான். ஓகே, அங்கே இருந்து நமக்கு இந்த பக்கம் மீரட் வரைக்கும். ஓகே, இந்த ரூட்டு அதுக்கான காரிடார் தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் லிட்ரலி அது வந்து நாமோ பாரத் ட்ரெயின்ஸ் ஓகே சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து நிறையா ட்ராவலிங் டைம். இப்போ வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் ஈவன் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸை எடுத்துக்கோங்க, அவங்களுமே டெல்லியில் படிக்கணும் அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன், லைக் மீரட்டில் இருந்தாலுமே. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸி கம்யூட் சிஸ்டம் வந்து அவங்க வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் தே கேன் கோ அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இட்ஸ் 82 கிலோமீட்டர் லாங் காரிடார் வித் 22 ஸ்டேஷன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், South Korea condemns Japan for hosting event over disputed islands. See, usually நமக்கு இந்த disputed islands பற்றி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க, லைக் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இந்த டிஸ்பியூட் இருக்குது. ஓகே, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு வந்து சவுத் சைனா சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா வந்து டிஸ்பியூட்டட் ஐலண்ட்ஸ் இருக்குது. லைக் நமக்கு சைனாக்கும் ஃபிலிப்பீன்ஸ்க்கும் டிஸ்பியூட்டட் ஐலண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தாய்வான் அண்ட் சைனாவுக்கு டிஸ்பியூட்டட் ஐலண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் அகெயின் ஜப்பான் அண்ட் சைனா இருக்குது. தென் ஈவன் நமக்கு மால்டிவ்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், அங்கேயும் நமக்கு வந்து அந்த டிஸ்பியூட்டட் ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு டிஸ்பியூட்டட் ஐலண்ட் நேம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ டிஸ்பியூட்டட் ஐலண்ட் பிட்வீன் ஹூ அண்ட் ஹூ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். அப்படி ஒன்று தான் நமக்கு வந்து தக்கேஷிமா ஆர் தோக்டோ ஐலண்ட்ஸ் டிஸ்பியூட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஜப்பான்.
சி ஆஃப் ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த தக்கேஷிமான்றது நமக்கு ஜப்பானில் ரெஃபர் பண்ணுற நேமு. அண்ட் டாக்தோ அப்படிங்கிறது சவுத் கொரியாவில் அந்த ஐலாண்டுக்கு கொடுக்குற நேம். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ டிஸ்பியூட்டட் ஐலண்ட் பிட்வீன் South Korea and Japan. Okay, located roughly midway between Korean Peninsula and Japan. Korean Peninsula உங்களுக்கே தெரியும், மேலே நார்த் கொரியா, கீழே சவுத் கொரியான்னு இருக்கும். அண்ட் தென் வி ஹாவ் ஜப்பான். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த தக்கேஷிமா ஐலண்ட்ஸ் ஆர் தோக்தோ ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் ராக்கி ஐலண்ட்ஸ். அண்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தே ஆஃபர் ஆர் தே ப்ரொவைட் ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் அண்ட் there is possible presence of gas and mineral resources, strategic maritime location. நம்ம Sea of Japan பற்றி பேசிகிட்டு இருக்கோம். So it has a strategic significance as well, and also EEZ implications, exclusive economic zone. Yes, remember about UN clause, UN Convention on Law of the Sea, அதுவுமே இங்கே வந்து டிஸ்பியூட்டடாக வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐலாண்டோடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ ரீசண்டாக அங்கே வந்து தக்கேஷிமா டே வந்து நம்ம ஜப்பான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கண்டெம் பண்ணி தான் சவுத் கொரியா வந்து சொல்லியிருப்பாங்க, இது வந்து எங்களோட ஐலாண்டு, இதில் வந்து நீங்கள் எப்படி உங்களோட டே வந்து, அதாவது தக்கேஷிமான்னு சொல்கிறதே வந்து தப்பு, அது வந்து தோக்தோ ஐலண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு சவுத் கொரியா சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி சவுத் கொரியா சி ஆஃப் ஜப்பானை கூட சி ஆஃப் ஜப்பான் ரெஃபர் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் நேம். அதை வந்து ஈஸ்ட் சி அப்படின்னு தான் மேக்ஸிமம் அங்கே டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, நாட் வித் நேம் ஆஃப் சி ஆஃப் ஜப்பான். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு, தக்கேஷிமா ஆர் தோக்தோ ஐலண்ட்ஸ் இஸ் அ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னா இட் ஷுட் பி பிட்வீன் South Korea and Japan. Okay, so that's all you need to know about this. Next big shot பாருங்க, சயின்ஸ் ஆர்டிக்கல்ல இருந்தது. ஹீலிக்ஸ் நெபுலா, அதை வந்து நமக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாட் கேஸ் வந்து எப்படி வந்து நமக்கு அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் வந்து தெளிவாக பார்க்கலாம் நமக்கு. ஓகே, ஸோ ஹீலிக்ஸ் நெபுலானா என்னென்னு பார்த்துடலாம். இட்ஸ் அ பிளானட்டரி நெபுலா in the constellation Aquarius. ஓகே, சாரி. ஸோ கான்ஸ்டலேஷன்றதே நமக்கு என்னது, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான். அண்ட் பிளானட்டரி நெபுலா, இந்த அக்வேரியஸில் இருக்கக்கூடிய பிளானட்டரி நெபுலா தான் இந்த ஹீலிக்ஸ் நெபுலா. ஸோ நமக்கு ஆல்ரெடி டையிங் ஸ்டாராக இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு சன்னே ஒரு ஸ்டார் தான் கரெக்டாக, சன் மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கிறதுல வந்து அந்த டையிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபார்ம் ஆகுறது தான் இந்த நெபுலா. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு எர்த்லேருந்து 650 லைட் இயர்ஸில் தான் நமக்கு ஸ்பேஸில் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம் கரெக்டாக. 650 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் எர்த்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இட் இஸ் ஆஃபன் கால்ட் தி ஐ ஆஃப் காட் நெபுலா. ஓகே, இது நமக்கு சயின்ஸ் ரிலேட்டட் ஃபேக்ட். அகெயின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட வரலாம், ஹீலிக்ஸ் நெபுலா இஸ் லொக்கேட்டட் இன் விச் கான்ஸ்டலேஷன் ஆர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இஸ் இட் ரைட் ஆர் ராங் அந்த மாதிரி ஒரு சிடிஎஃப்எஸ் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன ஆக்சுவலி அது கொடுத்துச்சு, ஹை ரெசல்யூஷன் இன்ஃப்ராரெட் இமேஜிங். எஸ், நமக்கு ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் டேட்டா கொடுத்துருக்கு. தென் ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஸ் ஃபிலாமெண்ட்ஸ், டஸ்ட் கிளம்ப்ஸ், எக்ஸ்பேண்டிங் ஷெல் ஸ்ட்ரக்சர், லைக் அந்த இடத்துடைய எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஃபிலமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் எந்த அளவுக்கு வந்து கிளம்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு, அண்ட் ஆல்சோ அந்த ஹாட் கேஸ் ஸ்ட்ரீமிங் அப்வர்ட் லைக் லிக்விட் ப்ளோன் ஆன் கிளாஸ், அதையும் நம்ம பிக்சரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸை நம்ம லிக்விட் இது பண்ணி அடித்தோன்னா எப்படி அது வந்து மேலே போகிறது நமக்கு தெரியுமோ, அது மாதிரி இந்த நெபுலையில் வந்து தெரியுது. அந்தளவுக்கு ப்ரிசைஸாக இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை இமேஜை கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்கு. ஓகே, அண்ட் a little bit about ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது வந்து நமக்கு ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய சக்ஸஸர் அப்படின்னு தான் லான்ச் பண்ணுது. நமக்கு 2021 நமக்கு நாசா, இஎஸ்ஐ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து லாக்ரேஞ்ச் பாயிண்ட் L2 செகண்ட் லாக்ரேஞ்ச் பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த். ரிமெம்பர் L2, L1, L3 இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு சந்திராயன் லான்ச் அப்போ பார்த்துருக்கோமா? எஸ். ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு L2ல இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம், நமக்கு இமேஜிங்குமே இன்ஃப்ராரெட் இமேஜிங்காக கொடுக்குது கரெக்டாக. அண்ட் இதோட மிரர் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இன் ஸ்பேஸ், ஆல்மோஸ்ட் 6.5 மீட்டர் கோல்ட் கோட்டட் ப்ரைமரி மிரர். நமக்கு உங்களுக்கு எந்த டெலஸ்கோப் பார்த்தீங்கனாலுமே அந்த மிரர் மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லார்ஜஸ்ட்டாக வந்து ஸ்பேஸில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் கேலக்ஸிஸ் ஆஃப்டர் பிக் பேங் தியரி நமக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உருவான கேலக்ஸிஸ் பற்றி அண்ட் ஸ்டார் அண்ட் பிளானட் ஃபார்மேஷன் பற்றி, எக்ஸோ பிளானட் அட்மாஸ்பியர்ஸ் பற்றியெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னமும் இந்த மாதிரி நமக்கு இந்த ஹீலிக்ஸ் நெபுலா மாதிரியான டேட்டாஸ் வந்து நிறையா வந்து கேப்சர் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.